ஜூன் 13 நாம் ஏறெடுக்கும் புனிதர் புனித பதுவை அந்தோணியார். மதர் டிவியின் நேயர்களே, புனித பதுவை அந்தோணியாருடைய பரிந்துரையை பார்வையாளர்களாக உங்களுக்கும் உலகம் முழுவதும் இருக்கும் அந்தோணியார் பக்தர்களுக்கும் திருவிழா வாழ்த்துக்கள். புனித பதுவை அந்தோணியாருக்கு லிஸ்பன் அந்தோணியார் என்றும் பெயர். இவர் போர்ச்சுகல் நாட்டில் லிஸ்பன் நகரிலே தன்னுடைய பெற்றோர்களுக்கு பக்தியுள்ள குடும்பத்திலே 1195 ஆகஸ்ட் 15ஆம் தேதி பக்தியுள்ள குடும்பத்தில் பிறந்தவர். இவ்வுலகிலே 36 ஆண்டுகளே வாழ்ந்தவர். இளம் வயதிலேயே இவர் ஒரு துறவியாக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டவர். பிரான்சிஸ்கன் சபையிலே சேர்ந்து நற்செய்தி போதித்து வேத சாட்சியாக மரிக்க வேண்டும் என்று பேராவல் கொண்டிருந்தவர். ஆகவே அவர் சேர்ந்திருந்த அகஸ்தினார் சபையை விட்டு வேத போதக பணிக்காக மொரோக்காவை செல்வதற்காக அங்கே சென்று இஸ்லாமியர்களுக்கும் பதிதர்களுக்கும் இயேசுவை பற்றி அறிவித்து அவர்கள் கையிலே வேத சாட்சி மரணம் ஏற்க விரும்பினார். முதலிலே இவர் அகஸ்தினார் சபையில் குருவாக இருந்து அதன் பின்பு அசிசியார் சபையில இவர் குருவாக மாறுகிறார். ஆனால் இவருடைய விருப்பம் இறைவனுடைய திட்டம் அல்ல. மொரோக்காவிற்கு வேத போதக பணிக்காக சென்ற போது பாதியிலேயே உடல்நோய்வாய்ப்பட்டு அவர் திரும்பி விடுகிறார். அவர் தன்னுடைய சொந்த நாடு போர்ச்சுகலுக்கு வருவதற்கு பயணமானாலும் கப்பல் அந்த காலத்திலே காற்றடிக்கிற திசையில செல்கின்ற காரணத்தினால் இத்தாலிக்கு பக்கத்தில் பதுவா நகரை அது அடைகிறது. அந்த பகுதியிலேயே இவர் தன்னுடைய நற்செய்தி பணியை ஆற்றுகிறார். குருமடத்திலும் சமையல் கட்டிலும் அதன் பின்பு பதுவா நகரில் பங்கு தந்தையாகவும் இவர் நற்செய்தி பணி ஆற்றுகிறார். சமையல் கட்டில் சமயக்காரராக இருக்கிற போதும் அவர் சங்கடப்படவில்லை. பின்பு குருமானவர்களுக்கு பயிற்சி எடுக்கின்ற பேராசிரியர் பணியை ஆற்றிய போதும் அவர் மமதை கொள்ளவில்லை. உடல்வாய்வைப்பட்டு துன்பப்பட்டு பதுவா நகரத்திலே அவர் நற்செய்தியை உறக்க போதித்து அழியா நாவின் வரம் பெற்று இன்று பதுவா நகரத்திலே அவருடைய திருத்தலமும் கல்லறையும் இருக்க பெற்றிருக்கிறதே. இவருடைய வாழ்க்கை மிகவும் மிகவும் சாட்சியமிக்க வாழ்க்கை. இன்றைக்கு அன்னை மரியாளுக்கும் சூசையப்பருக்கும் அடுத்தபடியாக அதிக ஆலயங்களை கொண்டிருக்கிற ஒரு புனிதர் என்றால் அவர் புனித பதுவை அந்தோணியார். பதுவா நகரத்திலே அவர் பணி செய்து அங்கே புதைக்கப்பட்டு அவருடைய அழியா நாக்கானது அந்த பேராலயத்தில் இருப்பதனால் பதுவாவில் பணியாற்றிய அவர் பதுவா நகர புனிதர் புனித பதுவை அந்தோணியார் என்று அழைக்கப்படுகிறார். இவர் 1235 ஜூன் 13ஆம் தேதி உடல்நோய்வாய்ப்பட்டு மரண தண்டனை அடைகிறார். இவர் மரணித்த அந்த நாளை அவர் விண்ணகம் சென்ற நாளாக திருச்சபை பெருவிழாவாக ஜூன் 13 திருநாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆக ஜூன் 13 என்று புனிதர்கள் அனைவருக்குமே நாம் தெரிய வேண்டும். நாம் புனிதர்களுக்கு விழா கொண்டாடுவது அவர்கள் சாட்சிய வாழ்வு வாழ்ந்து மரணித்த நாட்கள். அது வேதபோதக மரணமோ இயற்கை மரணமோ புனிதர்களாக அறிவிக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய திருவிழாக்கள் அவர்கள் விண்ணகம் நுழைந்த நாளாகிய மரண நாள் தான் திருநாளாக கொண்டாடப்படுகிறது. ஆகவே இந்த புனிதருக்கு 1000 கோடி அற்புதர் என்று பெயர். இவர் புனிதராக மாறுவதற்கு முன்பாகவே சிறுவனாக இருந்த போதே புதுமை செய்தவர். இவர் சிறுவனாக இருந்த போதே திருப்பலிக்கு செல்வதில் மிகவும் ஆர்வமுள்ளவராக இருந்தார். ஒரு நாள் அன்றாட திருப்பலிக்கு போக முடியாதபடி அவருடைய தந்தை அவருடைய தானிய களஞ்சியத்திலே பறவைகள் மிருகங்கள் வந்து அந்த தானியங்களை உண்டு விடாமல் இருக்க இவரை பாதுகாக்க சொல்லி திருப்பலிக்கு இன்று போகாவிட்டால் ஒன்றுமில்லை என்று சொல்ல புனிதர் வருந்துகிறார். சிறுவனாக இருந்து கடவுளிடம் ஜெபிக்கிறார். அவர் என்ன செய்கிறார் என்றால் எல்லா பறவைகளையும் எல்லா அவருடைய விலங்குகளையும் ஒரு தொட்டிலுக்குள் போங்கள் என்று
கடவுளிடம் ஜெபிக்க அவையெல்லாம் போய் ஒரு கூண்டுக்குள்ளே அமர்ந்து கொள்கின்றன. அதை அடைத்து விட்டு இவர் திருப்பலிக்கு போய்விடுகிறார். திருப்பலி முடித்து விட்டு அவர் வந்தபோது அவருடைய தந்தை மிகுந்த கோபத்தில் இருக்கிறார். நான் உன்னை போக வேண்டாம் என்று சொன்னேன், இந்த பறவைகளையும் மிருகங்களையும் பாதுகாத்துக்கொள், தானியங்கத்திலே வீணாக்கி விடாமல் இருக்க என்று சொன்னாலும் நீ கேட்காமல் சென்றாய் என்ற போது நான் ஆண்டவரிடம் ஜெபித்தேன். ஆகவே அந்த பறவைகளை எல்லாம் நான் கூண்டுக்குள் செல்ல கட்டளையிடும்படி ஆண்டவருக்கு சொல்ல அவையெல்லாம் போய்விட்டது, ஒரு தானியம் கூட வீணாகி இருக்காதே என்று சொல்ல இப்பொழுது அவர் மறுபடியும் கட்டளையிடுகிறார். மிருகங்களும் பறவைகளும் கூண்டுகளுக்குள் இருந்து வெளிவருவதை தந்தை பார்த்து தன் மகனிடம் இறை வல்லமை இருப்பதை அவர் உணர்ந்தார் என்று புனித அந்தோணியாருடைய வாழ்க்கை வரலாறில் பார்க்கிறோம். இன்னொன்று, இந்த புனித பதுவை அந்தோணியார், அவருக்கு 2 அடையாளங்கள் உண்டு. ஒன்று, நாம் பார்க்கிற அவருடைய சுருவங்களில் எல்லாம் அவர் பைபிள் படித்துக் கொண்டிருக்க அந்த பைபிளிலே குழந்தை இயேசு வந்து காட்சி கொடுப்பார். குழந்தை இயேசு அமர்ந்து அந்தோணியாருடைய திருமுகத்தை பார்ப்பது போல இருக்கும். இது எப்படி நிகழ்ந்தது என்று பார்க்கலாம். அவர் ஒரு முறை வேதபோதக பணிக்காக பயணிக்கிற போது தசே என்ற தன்னுடைய நண்பனுடைய இல்லத்திலே தங்கி இருக்கிறார். அன்று இரவு உணவருந்தி விட்டு அவர் உறங்குகிறார். உறங்கிய நடு இரவிலே எழுந்து அவர் அங்கிருந்த பாடுபட்ட சுருவத்திற்கு முன்னால் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அவர் அப்படி ஜெபிக்கிற போது அந்த அறைக்குள்ளே பிரகாசமான வெளிச்சம் வருகிறது. இந்த பிரகாசமான வெளிச்சம் அவருடைய நண்பருடைய அறையையும் எட்டுகிறது. அவர் கண்விழித்து வந்து இவ்வளவு பெரிய வெளிச்சம் இந்த வீட்டிலே இல்லையே என்று அவர் ஜன்னல் வழியாக பார்க்க அங்கே குழந்தை இயேசு அந்தோணியாருடைய கரங்களில் அமர்ந்து அவரோடு உறவாடுவதையும் அந்தோணியார் குழந்தை இயேசுவுக்கு முத்தமிடுவதையும் குழந்தை இயேசு அவருடைய கழுத்தை கட்டி கொண்டிருப்பதையும் பார்க்கிறார். அவர் பார்த்ததை பார்த்துவிட்ட புனிதர் அவரிடம் சொல்லுகிறார், நான் உயிரோடு இருக்கிறவரை இதை யாருக்கும் சொல்லக்கூடாது என்று சொல்ல அவர் புனிதர் மரித்த பின்பு இந்த புதுமை வெளிவருகிறது. இந்த பாரம்பரியத்தில் தான் அந்தோணியார் கரத்தில் குழந்தை இயேசு இருக்கிறார். சூசையப்பருடைய கரத்தில் குழந்தை இயேசு இருக்கிறார் என்றால் சூசையப்பர் வளர்ப்பு தந்தை. ஆனால் ஏறக்குறைய இயேசு மரித்து விண்ணகம் சென்ற 1600 ஆண்டுகளுக்கு பின்னால் வந்த அற்புத புனிதர் அந்தோணியாருடைய கரத்திலும் அவர் இருப்பார் என்றால் வாக்கு வருவிடான கடவுள் நாம் இறைவார்த்தையில் நம்பிக்கையோடு இருந்து இறைவார்த்தையை வாசித்து தியானித்தால் அவர் நம் கரங்களில் அமர்ந்து நம்மோடு உரையாடுவார் என்பதனுடைய அடையாளமாக இருக்கிறது. அதே போலத்தான் நான் அதிசயப்பட்டிருக்கிறேன். சிறுவயதிலே அந்தோணியாருடைய கரத்திலே எப்படி லில்லி மலர் இருக்கிறது. சூசையப்பருடைய கரத்தில் இருப்பதற்கு நமக்கு வரலாறு தெரியும். யாருடைய அந்த கை கோலானது துளிர் விட்டு மலர்கிறதோ அவர்கள்தான் அன்னை மரியாளை கல்யாணம் பண்ண முடியும் என்று அன்னை மரியாளுடைய சுயவரத்திலே அங்கு வந்த எல்லா இளைஞர்கள், அரச குமாரர்கள், இளவரசர்கள் எல்லாரும் அந்த கை கோலை எடுத்த போதும் அவர்கள் கையிலே எதுவும் மாற்றமில்லை. ஆனால் ஆலயத்தில் பணியாற்றி கொண்டிருந்த இளைஞன் சூசை அந்த அவருடைய கைக்கோலை எடுத்து அந்த பீடத்தில் வைத்த போது அது மலர்ந்தது என்று பார்க்கிறோம். ஆகவேதான் சூசையப்பர் லில்லி மலர் மலர்ந்திருக்கிற கைக்கோலை கையில் வைத்திருப்பார். ஆனால் அந்தோணியாரிடம் எப்படி வந்தது என்று நீங்கள் கேட்கலாம். பதுவா நகரத்துக்கு வந்த பக்தர் ஒருவர் லில்லி மலர் செடியை பதுவா நகர் புனிதருடைய சுருவத்திலே வைத்து விட்டு போகிறார். அந்த புனிதருடைய கையில் வைக்கப்பட்ட அந்த மலர்களானது அவர் 3-4 மாதம் கழித்து மறுபடியும் அங்கு வந்தபோது அது வாடாமல் அப்படியே மலர்ந்திருப்பதை கண்டார்கள். இந்த புதுமையும் புனிதருடைய வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டதனால் புனிதருடைய சுரூபங்களை செய்தவர்கள் ஒரு கையிலே அவர் குழந்தை இயேசுவையும் விவிலியத்தையும் தாங்கியிருப்பதையும் இன்னொரு கையிலே அவர் லில்லி மலர்களை வைப்பதையும் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அந்தோணியார் நற்கருணை பக்தர். அவர் இறைவார்த்தையை போதிப்பதில் ஆற்றல் மிக்கவர், அதை போதிப்பதிலே தாகம் கொண்டிருந்தவர். ஆகவேதான் இறைவார்த்தையை போதித்த அவருடைய அழியாத வண்ணம் கடவுள் அழியா நாவரத்தை படைத்து பதுவா நகர ஆலயத்திலே பீடத்திலே இன்றும் அவருடைய தலை கபாலமும் அதிலே அவருடைய நாக்கு அழியாமல் இருப்பதும் அங்கு பாதுகாக்கப்படுகிறது. இவர் விவிலியத்தையும்
இறையியலையும் விசுவாசத்தையும் ஆழமாக கற்ற ஒரு பெரிய அறிஞராக இருந்ததனால் இவர் திருச்சபையின் மறை வல்லுனர் என்றும் சொல்லப்படுகிறார். எப்படி என்றால், ஒரு முறை சுவாமிநாதருடைய சபையைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் பெரிய பிரசங்கியார்கள். அப்படி சுவாமிநாதருடைய சபையைச் சேர்ந்த ஒரு சகோதரருக்கு குருப்பட்டம் கொடுக்கிற போது அங்கே குருப்பட்டத்திற்கு மறையுரையாற்ற வரவேண்டியவர் வராமல் போய்விடுகிறார். அங்கே பல அறிஞர்கள், பேராசிரியர்கள், சுவாமிநாதர் சபையைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அங்கே அசிசியார், பிரான்சிஸ் அசிசியாரும் வந்திருக்கிறார். அப்பொழுது யாருக்கும் திடீரென்று மறைவுரையாற்ற சொல்ல எல்லோரும் மறுத்து விடுகிறார்கள். ஆனால் பிரான்சிஸ் அசிசியார் அந்தோனியார் குருமணத்திலே பணியாற்றி கொண்டிருந்ததனால், நீங்கள் பணியாற்றுங்களே என்று சொல்ல, அடியனுக்கு நீங்கள் ஆணையிட்டால் இறைவார்த்தையை நான் எடுத்து சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் அந்த குருப்பட்டத்தில் ஆற்றிய மறைவுரைதான் அவருடைய ஞானத்தை, அவர் இறைவனை பற்றி, தமத்திருத்துவத்தை பற்றி, இன்னும் குருத்துவத்தை பற்றி, இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பை பற்றி அவர் கொண்டிருந்த ஆழமான அந்த தன்மையையும் திருவருட்சாதனத்தை பற்றி, குருத்துவ பணியை பற்றி ஆற்றிய மறையுரை அங்கு இருந்தவர்களை எல்லாம் அதிசயிக்க செய்து, இவ்வளவு பெரிய அறிஞர் இவ்வளவு எளிய ஒருவருக்குள், அதுவும் வயது குறைவான 30 வயதுக்குள் இருக்கிற இவருக்குள் இருக்கிறது என்று அவர் குருமானவர்களுக்கு பாடம் எடுக்கிற பணியை அவர் மாற்றமாக பெறுகிறார். ஆக இப்படி அவர் பல புதுமைகளை செய்திருக்கிறார். நீங்கள் கேட்கலாம், புனித அந்தோனியாரிடம் காணாமல் போன பொருளை தேடினால் கண்டுபிடித்து கொடுப்பார் என்று சொல்லுகிறார்களே, அது எப்படி என்று. இவர் குருமானவர்களுக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருந்தார். நாம் எல்லாம் இப்பொழுது நூல் வைத்திருக்கிறோம், அச்சு இல்லாத காலம். அப்பொழுதெல்லாம் அவர்கள் கையால் தான் ஓலைச்சுவடிகளில் எழுதி அவர்களுடைய பாடங்களை கொண்டு வந்து கற்பிப்பார்கள். மாணவர்களும் காது வழியாக கேட்டு புரிந்து கொள்வதுதான் அந்த காலத்துல. எழுதுகோல் வரவில்லை, பேப்பர் வரவில்லை. ஆகவே இவர் தன்னுடைய ஓலைச்சுவடிகளை வைத்திருக்கிறார். அந்த குருமானவர்களில் ஒருவன் குருமணத்தில் இருக்க பிடிக்காமல், இவர் பாடங்களை கற்பதை பிடிக்க விரும்பாமல் மிகவும் கோபத்தோடு இருக்கிறான். ஒரு நாள் இவருடைய ஓலைச்சுவடுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவன் தன்னுடைய வீட்டிற்கு குருமணத்தை விட்டு ஓடி போய் விடுகிறான். அப்படி ஓடி போனவன் யார் என்று அவருக்கு தெரிந்தாலும் தன்னுடைய ஓலைச்சுவடி காணாமல் போய்விட்டதை என்று அந்தோனியார் பாடுபட்ட சுருவத்திற்கு முன்னால் பயங்கரமாக உருக்கமாக ஜெபிக்கிறார். இவருடைய ஜெபத்தின் வல்லமை அந்த ஓடிப்போன குருமானவன் மனமாறி அந்த ஓலைச்சுவடியையும் எடுத்துக்கொண்டு வந்து, காணாமல் போன ஓலைச்சுவடியை கொண்டு வந்து அந்தோனியாரிடம் கொடுத்து அவன் மறுபடியும் குருமணத்தில் சேர்ந்து அசிசியார் சபையில ஒரு நல்ல குருவாக மாறினான் என்ற வரலாறு இருக்கிறது. இதுபோல பல காணாமல் போன காரியங்களை அடைய செய்திருக்கிறார். ஆகவே காணாமல் போன காரியங்களை அடைய செய்யவும், பொல்லாத சக்திகள், தீய சக்திகளிலிருந்து, கட்டுகளிலிருந்து நாம் விடுதலை அடையவும், இன்னும் பசாசுகள், பில்லிசூனிய கட்டுகளில் இருந்து அவர் ஆணையிட சாத்தான் வெகுண்டு ஓடியதையும் அவருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். இப்படி பல்வேறு விதமான வல்லமை, பல்வேறு விதமான புதுமைகளை அவர் வாழ்ந்த போதும் செய்தார். அவர் இறந்தும் இன்றும் அவர் அருளாட்சி செய்கிற ஆலயங்களில் சென்று கொண்டிருக்கிறார். புனித பதுவை அந்தோனியாரை நாம் பரிந்துரைக்காக நாடி செல்வோம். 1000 கோடி அற்புதர் நமக்கு அருள்வரங்களை கொடுப்பார் என்று அவரிடம் ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசுவே அவரை வல்லமை மிக்க புனிதராக அண்டி வரும் எல்லா மக்களுக்கும், ஏழைகள், இல்லாதவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், விளிம்புநிலை மக்கள், இந்துக்கள், இஸ்லாமியர்கள் என்று எல்லாருக்கும் இயேசுவினுடைய அருளை பெற்றுத் தருகிற செய்தியாளராக இருக்கிற புனித அந்தோனியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அந்தோனியாருடைய பெயர் தாங்கி இருக்கிற எல்லா நபர்களுக்கும் நாம விழா வாழ்த்துக்கள். நன்றி.